ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 14வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு 14வது முறையாக தலைமையேற்று நடந்ததில் பெருமை கொள்கிறேன். இன்னும் பல 14 கருத்தரங்கங்களை இந்த அரங்கம் காண வேண்டும் என்ற வாழ்த்து செய்தியோடு ஒரு சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். இதுல ஒண்ணு எனக்கு எங்க குருநாதன் கொடுத்தது, இன்னொன்று ஒரு ஆய்வு மூலமாக ஒரு ஜோதிட கருத்தை உங்களுக்கு இன்றைக்கு வழங்க காத்திருக்கிறேன். கடந்த ஜனவரியில நாங்க ஒரு ஜோதிட திருவிழா நடத்தியிருந்தோம். அதுல எங்க குருநாதன் கொடுத்த ஒரு தகவலை போன மாசம் கொடுத்தேன். இந்த மாசம் ஒரு புது தகவலை உங்களுக்கு தருவதற்காக அந்த கருத்தை பதிவு செய்துவிட்டு இந்த ஆய்வு வருவோம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு புள்ளியிலே உச்சமடையும். அந்த உச்ச புள்ளியிலிருந்து 180 பாகையிலே நீசமடையும். அந்த உச்ச புள்ளி என்ன என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 9 கிரகத்திற்கு குறித்துக் கொள்ளுங்கள். நாககேதுக்கு உச்ச நீசம் உண்டு. எனவே 9 கிரகத்தின் உச்ச புள்ளிகளை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். அது என்ன நட்சத்திர பாதத்தில் வருகிறது என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கிரகம் உச்சம் நீசம்னு ஒரு நட்சத்திரம் பாதம் இருக்கும். அந்த நட்சத்திரத்திலிருந்து அவங்க ஆக்சுவலா நின்று இருப்பாங்க இல்லையா? இப்ப சூரியன் எடுத்துக்கு, சூரியனின் உச்சப்புள்ளி அஸ்வதி என்று எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு ஜாதகத்துல எங்க வேணாலும் நிக்கலாம். மீதி 12 கட்டத்துல எங்க வேணாலும் நிக்கலாம். அவர் நிக்கிற நட்சத்திரம் வரைக்கும் என்ன நடக்கும்? சூரியனின் உச்சப்புள்ளியிலிருந்து அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் என்ன நடக்கும்? எண்ணி வந்த தொகையை சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மறுபடியும் நின்றால் எண்ணினால் வரக்கூடிய புள்ளிதான். அந்த புள்ளியில ஒரு ரகசியத்தை அந்த கிரகம் வைத்திருக்கும். அந்த புள்ளியின் மீது சர்ப்ப கிரகங்கள் பயணிக்கும் போது சூரியன் சார்ந்த காரகத்துல நாம் ஒரு டேமேஜ சந்திப்போம். அதே மாதிரி நீசப்புள்ளி, நீசப்புள்ளியிலிருந்து அந்த கிரகம் நிக்கிற இடம் வரைக்கும் எண்ணி வந்த தொகையை அந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்ன நட்சத்திரம் வருகிறதோ அந்த புள்ளியில சர்ப்ப கிரகங்கள் பயணிக்கும் போது ஒரு டேமேஜ் சந்திப்போம். இந்த உச்ச புள்ளியில் அதற்குண்டான நட்சத்திர பாதத்தில் பயணிக்கும் போது வரக்கூடிய டேமேஜுக்கும் நீச புள்ளி அதற்குண்டான எண்ணிக்கையில் வரும்போது வரக்கூடிய டேமேஜுக்கும் இப்படி பார்த்தா 9 × 2 18. இந்த 18 பிரச்சனைகளுக்கும் 18 ஆலயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயங்களை வழிபடுவதன் மூலம் அந்த சர்ப்ப கிரகத்தின் டேமேஜ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். விதியை எழுதி வச்சுக்கோங்க. இந்த 18 ஆலயங்கள் சகோதரிகளினுடைய குழு மூலமாக உங்களுக்கு பதிவு செய்வதற்கு ஏற்பாடு பண்றோம். இது பெரிய ஷார்ட்டாவே வந்துடும். உங்களுக்கு பதிவதற்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்றோம். ரைட். அடுத்து இந்த ஆய்வு ஜாதகத்துக்கு ராசி என்ற அமைப்புல ஜாதக கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியே நவாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகத்துல ஒரு 3 விஷயத்தை மட்டும் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஜாதகம் 1974 நமக்கு கிடைச்ச தகவல் படி நிறைய இடத்துல வெரிஃபை பண்ணது இதெல்லாம் பதிவு ஆயிருக்கு. அதன் அடிப்படையில் நான் எடுத்திருக்கேன். உபயலக்னம், உபயலக்னம் என்று வந்தாலே என்னைக்கா இருந்தாலும் 7ல ஒரு வில்லங்கம் இருப்பது கண்கூடு. தன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீராவது விடக்கூடிய அம்சம்
இந்த 4 மூளைக்கு தான் இருக்கு. ஏன்னா இயற்கையாகவே 7ஆம் இடத்தை பாதகஸ்தானமாக பெற்ற லக்னங்கள் என்பதனால தன்னுடைய ஏழை நினைத்து வருத்தப்படக்கூடிய அமைப்பு அது ஒரு புள்ளி இருந்தே தீரும். இந்த உபய லக்னக்காரங்களுக்கு அது மாற்ற முடியாது. இங்கே பாதகாதிபதி 6ல் இருந்து அமர்ந்து மறைந்துதானே இருக்கிறார். பாதகாதிபதி கெட்டு போய்த்தானே இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ராஜயோகம் தான். ஆனால் எப்பொழுதுமே திருமண பந்தத்தை நவாம்சத்தை ஆராய்ச்சி செய்யாமல் முடிவு பண்ணிடக்கூடாது. நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு வர்க்க சக்கரமானாலும் சரி, தசாம்சமாகட்டும், சப்தமாம்சமாகட்டும், அஷ்டமாம்சமாகட்டும், துவாதசாம்சமாகட்டும், ஏகாதசாம்சமாகட்டும், எந்த ஒரு கேள்விக்கான அம்சத்தை ஆய்வு செய்ய போனால், வர்க்க சக்கரத்தை ஆய்வு செய்ய போனால், எங்கெல்லாம் உயிர் உள்ள ஆய்வோ, அதாவது உயிர் உள்ள சாப்டருக்கான ஆய்வோ, புத்திரம், கலத்திரம், தாய் தந்தை, இந்த மாதிரி உயிர் உள்ள காரகத்திற்கான ஆய்வு செய்ய போகக்கூடிய சக்கரத்திலே லக்னத்தோடு ராகு கேதுகள் தொடர்பு தப்பு. ராகு தொடர்பு இருந்தா கூட கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஆனா கேதுவோட தொடர்பு தப்பு. அதாவது சப்தமாம்ச லக்னத்திலே கேது இருந்தால் குழந்தைக்காக இயங்க வேண்டியது இருக்கும். நவாம்ச லக்னத்திலே கேது இருந்தால் கலத்திரத்திற்காக இயங்க வேண்டியது இருக்கும். கலத்திரம் பொருந்தி வராது, 1008 பிரச்சனைகள் கொடுக்கும். தசாம்சத்துல இருக்கலாம், ஏன்னா அது உயிரற்றது, தொழில், ஜீவனம். அந்த வகையில இங்க நவாம்ச லக்னத்திலே ராகு கூடவே சனி வெளி அவுட்டர்ல எழுதியிருக்கு. தன்னை விட மூத்த கலத்திரத்தை அமைத்து கொடுத்தது யாரு? நவாம்ச லக்னத்தில் உட்கார்ந்த சனி தன்னை விட 2 ஆண்டுகள் மூத்த கலத்திரத்தை அமைத்துக் கொடுத்தது. திசாபுத்தி பலன் என்று வரும்போது வயதோட்டம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஈஸ்வரமூர்த்தி ஐயா அதை எடுக்கிறார். அவர் எப்படி எடுக்கிறாருன்னா ப்ரோக்ரசிவ் சார்ட் அப்படின்னு போறாரு. ப்ரோக்ரசிவ் சார்ட் அப்படின்னு போகும்போது இன்றைக்கு அவரோட ப்ரோக்ரசிவ் சார்ட் 6ஆம் இடத்தை குறிகாட்டு. அதனாலதான் 6ல ஒரு முக்கோணம் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். வயதோட்டம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வருஷத்துக்கு ஒரு கட்டத்தை கூட்டி அப்படி பார்க்கும்போது இதுக்கு 52 வயசு. 52 வயசுங்கிறப்ப சிம்மத்தோட 48, கன்னி 49, துலாம் 50, விருச்சகம் 51, தனுசு 52. நான் அதனால 52ல ஒரு மார்க் போட்டிருக்கேன். 2 விதமான ப்ரோக்ரசிவ் சார்ட் நான் இதுல அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி வரும்பொழுது இன்றைக்கு வயதோட்டம் ஆக்டிவேட் பண்ற இடம் தனுசு. தனுசுவின் அதிபதி யாரோட புத்தி ஓடிட்டு இருக்கு? நடப்பு சுக்கிர திசையில குரு புத்தியில செவ்வாய் அந்தரம் ஓடிட்டு இருக்கு. அப்ப குருதான் வயதோட்டத்தின்படி செயல்படுறாரு. எங்க உட்கார்ந்து செயல்படுறார்? ஜாதகத்துல எங்க உட்கார்ந்து செயல்படுறார் குரு? பிறந்த லக்கணத்துக்கு, ஜென்ம லக்கணத்துக்கு 6 வேலை வயதோட்டத்தின்படி 6 இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குருவே பாதகாதிபதி. லக்ன ரீதியாக அந்த குருவே பாதகாதிபதி. வயதோட்டம் 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணது. அந்த அதிபதி யாரு? அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? 6ல. இவரோட ஜாதகத்துல 6ல. அப்ப 6ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்கா புத்திப்படியும் வயதோட்டப்படியும் 6 இயங்கிட்டு இருக்கு. நடப்பு அந்தரம் செவ்வாய். இந்த லக்னத்துக்கு எத்தனை குடையவன்? ஐயா லக்னத்துக்கு 8 குடையவன். 3 8 குடையவன். அப்போ 8ஆம் இடமும் வேலை செய்யும். அவர் எங்க இருக்காரு? செவ்வாய் கடகத்துல இருக்காரு. 8ஆம் பார்வையா 6ஐயும் பார்ப்பாரா? எப்பவுமே செவ்வாய் 8ஆம் பார்வை பொல்லாத பார்வை.
சோ இன்னைக்கு கோச்சாரத்திலையும் அதே கும்பத்துல செவ்வாய். நேத்து அண்ணி ஃபைல் பண்ணிட்டாங்க கேஸ். நேத்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதான் ஜாதகம். ஏன் கேஸ் ஃபைல் நேத்து ஃபைல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த செவ்வாய் தான். சார் அடுத்த மாசம் எலெக்ஷன்ங்கிறது பொதுமக்களுக்கான ரீசன். நாம ஜோதிட பார்வையில பார்க்கணும். சோ 6 அவ்வளவு பலமாக வேலை செய்யுது. நாளைக்கு நேற்றே விட்டுருந்தாலும் இந்த 15/9 இந்த கேஸ் தாண்டி இருக்காது. இல்ல 6 ஏற்கனவே 7க்கு 12 இல்லைங்களா? சோ தன்னுடைய அந்த 7 பிரேக் பண்றதுக்கு அது முயற்சி பண்ணும். சோ கிரகங்கள் இல்லாமல் யாரும் இல்லை என்பதற்கு இந்த சார் சரிங்க சார். கௌரவம் அங்க கூட யாரு இருக்கா? இது போட்டு நான் ஒரு தகவலை போட்டேன், இதுதான் காரணம் அப்படின்னு. ஒரு நாள் தொண்டர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, உடனே ஒரு பதிவு பண்ணாங்க. அவங்களோட கேள்வி அம்மா ஈஸ்வரி அம்மா கேட்ட மாதிரி ஜாமக்கோல் பிரசன்னத்துல கேள்வி துல்லியம். அவங்க என்ன கேட்டிருக்கணும், எங்க பார்ட்டி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தா அதற்கு பதில் ஒரு மாதிரி. எங்க பார்ட்டி ஜெயிக்குமா இன்னொரு பார்ட்டி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன், அது அவர் பர்சனல் இஷ்யூ. இப்ப எங்க பார்ட்டி ஜெயிக்குமா வேற பார்ட்டி ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்ட நேரம் 9:52. உடனே அந்த கேள்விக்கு ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் போடும். ரிஷப உதயம், உதயாதிபதி 8ல, உதயத்தை நோக்கி சூரியன். இப்ப அவங்க கேள்வி எங்க பார்ட்டி ஜெயிக்குமா அப்படிங்கறதோட நிறுத்திருந்தாங்கன்னா உதயத்தை நோக்கி சூரியன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 கொஸ்டின் வச்சுட்டாங்க, எங்க பார்ட்டி ஜெயிக்குமா இன்னொரு பார்ட்டி ஜெயிக்குமா. நாமக்கோல்ல பொறுத்த வரைக்கும் கேள்வி முக்கியம், கேள்வி வரக்கூடிய தொடி முக்கியம். அப்போ 2 பேர்த்தோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு தான் யாருன்னு சொல்லணும். இங்க உதயாதிபதி என்ன இருக்காரு, 8ஆம் இடத்துல போய் மறையிறாரு. இன்னொரு பார்ட்டி ஜெயிக்குமான்னு கேட்டதுனால அந்த இடம் 7 அல்லது 6 இடம், 2 ஆப்ஷனுக்கு வரேன். 7ஆம் இடம்னு வச்சா செவ்வாய் ஆட்சி, 6 இடம்னு வச்சா சனி மிச்சம். இப்ப யாரு ஜெயிப்பாங்க? ஜாமக்கோல் தெரிந்த நீங்களே பலனை தெரிந்து கொள்ளுங்கள்னு முடிச்சிட்டேன். ஜாமக்கோல் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்களே பலனை பார்த்தீங்கன்னு சார்ட் போட்டு கொடுத்துட்டேன். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு